படைத்துறை ரீதியாக, அதாவது செக்யூரிட்டி என்று சொல்றது, பாதுகாப்பு அல்லது படைத்துறை ரீதியான முக்கியத்துவம் இல்லாமல் ராஜதந்திரம் ஒருபோதும் வேலை செய்யாது. அதைத்தான் ஒருவர் கூறினார் என்னென்று சொன்னால், ஆயுதம் இல்லாத ராஜதந்திரம் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாத ஒரு மியூசிக்கல் ஷோ மாதிரி போகும். அதுதான் அதன் கருத்து. அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், எங்கெங்கெல்லாம் எந்த அரசு ஒரு ராஜதந்திரத்தை பயன்படுத்த போறதோ அதற்கு பின்னால் ஒரு பலமான படையையும் அல்லது இராணுவத்தையும் அவர்கள் வைத்திருப்பார்கள், அல்லது ஆயுதத்தை வைத்திருப்பார்கள். அதுதான் அதன் அர்த்தம். இப்ப இலங்கையில் இடம்பெறுகின்ற சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் கடந்த வாரம் கூட பேசியிருந்தோம் ரணில் விக்ரமசிங்கா மீதான கைது நடவடிக்கை. அந்த கைது நடவடிக்கை என்பது அனுரகுமார திசாநாயக்க அரசு அடுத்த கட்டத்துக்கு சென்று விட்டது என்றுதான் அதன் அர்த்தம். அடுத்த லெவலுக்கு அவர்கள் போய்விட்டார்கள் என்னும் போது அதை எதிர்கட்சிகளும் உணர்ந்திருக்கின்றன. எனவேதான் ஆண்டவனாலும் ஒன்று சேர்க்க முடியாத எதிர்கட்சிகள் ஓடி என்று ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒன்றாக சேர்ந்தால் அதன் விளைவுகள் என்னென்று சொன்னால், ராஜதந்திர ரீதியாக உங்களுக்கு தெரியும், அனுரா அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்க போகிறது என்றுதான் அதன் அர்த்தம். அதற்கு ஒரு வெளிப்பாடாகத்தான் உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கா ஐசியூல இருந்து வெளியில வந்த போது அவர் கையில போரிஸ் ஜான்சன் எழுதின புத்தகத்தை வைத்துக் கொண்டிருந்தார். அவர் சும்மா வருங்கையுடன் வந்திருக்கார். நீங்கள் என்னென்றால், ஒரு ஆய்வு என்று சொன்னால் ஒருவர் என்ன பேப்பர் வைத்திருக்கிறார் என்றதில் கூட நீங்கள் கவனமாக உற்று நோக்க வேண்டும். ஏன் அதை வைத்திருக்கிறார்? அவர் தான் ஒரு அனைத்துலக ரீதியில் தான் ஒரு புகழ்பெற்ற ராஜதந்திரி என்பதை இப்பவும் நிரூபிக்க முற்படுகிறார். ஏன்னா வருங்கையும் வந்திருக்கலாம், அந்த புத்தகத்தை வாசித்த புத்தகத்தை பேக்ல ஓட்டும் வச்சுட்டு வந்திருக்கலாம். அதை வேண்டுமென்றே தெரிய இப்ப ஹெரின் பெர்னாண்டோ தான் அதை முதலில் ஷேவன் என்றார் சமூக வலைத்தளங்களில். பிறகு சமூக வலைத்தளங்களில் அது தீயாக பரவி இருந்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கா இப்போதும் யோசிக்கின்றார், தான் உலகில் இருக்கிற அத்தனை நாடுகளுடன் நல்லுறவை வைத்திருக்கிறேன், நான் தான் ஒரு சிறந்த ராஜதந்திரி. அந்த சிறந்த ராஜதந்திரியுடன் எதிர்கட்சிகளும் ஒருங்கிணையுமாக இருந்தால் இலங்கையின் தேர்தல் கள நிலைமை சில சமயங்களில் மாற்றி அமைக்கப்படலாம் என்றது அவர்கள